இது வந்து மாகாணின்னு சொல்லுவாங்க. 200 கிராம் பிடிக்கும். இதில் வந்து 1 போட்டிருக்கிறேன் நான். பச்சை அரிசி தான் போடணும். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பருப்பு போட்டுங்க. போட்டு வந்து நம்ம வறுத்துக்குவோம். தீய விடாமல் வறுக்கணும். பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம அரைக்கலாம். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப நொய்யாகவும் அரைக்கக்கூடாது. ரைஸ் போட்டேன் இல்லையா, இதில் 2 வெல்லம் வந்து நான் இந்த மாதிரி நுணுக்கி போட்டிருக்கிறேன். அதுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஒரு ரைஸுக்கு 2 டம்ளர் வெல்லம் போட்டுட்டு அதில் 6 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிக்குங்க. வடிகட்டி வச்சுக்குவோம். ஒரு கடாய் எடுத்து அதில் 6 டீஸ்பூனு நெய் ஊற்றிட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு போட்டு அதை நல்லா வறுத்துட்டு அதில் ஒரு 2 கைப்பிடி அளவு தேங்காய் பூவும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கின்னு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெல்லம், அதை வடிகட்டி அதில் சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும். ஒரு டீஸ்பூனு ஏலக்காய் பொடியும் போட்டுங்க. நம்ம அரைச்சி வச்ச அந்த அரிசியும் மூங்கு தாளும் இருக்குது பார்த்தீங்களா, அதை மெல்லமாக போட்டு இந்த மாதிரி விஸ்கில் நல்லா அடித்து கலந்துங்க. அப்போ தான் கட்டி தட்டாது. இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் வெந்ததும் 2 டீஸ்பூனு நெய் ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுடுங்க. நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கடாயில் ஒட்டாத அளவுக்கு நல்லா சுயண்டி வர்றப்போ நம்ம நிறுத்திட வேண்டியதுதான். நிறுத்திட்டு ஹாட்டாக நம்ம சர்வ் பண்ணோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அது வெந்துடுச்சின்னு எப்படி தெரியுதுன்னா, இந்த மாதிரி கையில் நல்லா ஈரப்படுத்திக்கின்னு தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெந்தது தெரியும். நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் திருவாதிரை களி ரெடி பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.